வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதை 10 ரூபாய் நோட்டு. விவசாயி ஒருவர் நெல் மூட்டைகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு சந்தைக்கு சென்றார். நெல் மூட்டைகளை சந்தையில் விற்று பணத்தை பையில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். போகும் வழியில் பள்ளமேடு அதிகமாக இருந்ததால் பையில் வைத்திருந்த பணத்தில் ஒரு கட்டு கீழே விழுந்து விட்டது. அதை அவர் கவனிக்காமல் சென்று விட்டார். அதில் 100 10 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. அந்த கட்டில் இருந்த ஒரு 10 ரூபாய் நோட்டு மட்டும் காற்றில் பறந்து அருகில் இருந்த சாலையில் விழுந்தது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த வழிபோக்கன் ஒருவன் அந்த பணத்தை எடுத்து உணவு விடுதிக்கு சென்று வயிறார சாப்பிட்டான். மீதமிருந்த 1 ரூபாயை சிவன் கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு சென்று விட்டான். விவசாயி சென்ற அதே சாலையில் சென்ற ஒருவன் அந்த பணக்கட்டை கையில் எடுத்து எண்ணி பார்த்தான். அதில் 99 10 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அப்படியென்றால் மீதம் ஒரு 10 ரூபாய் நோட்டு இங்கு பக்கத்தில் தான் எங்காவது கிடக்க வேண்டும் என தேட தொடங்கினான். தேடினான், தேடிக்கொண்டே இருந்தான். இவற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிடைத்ததை வைத்து வாழ்பவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். கிடைத்தது பத்தாமல் வேறொன்றை தேடி அலைந்து கொண்டிருப்பவன் தேடியதும் கிடைக்காமல் தன்னையே தொலைத்து விடுகிறான்.